ஒரு அழகான கிராமத்தில் ஒரு பெரிய மரத்தடியில் ஒரு பாசமுள்ள பாட்டி தினமும் போல சுவையான வடை சுட்டுக் கொண்டிருந்தார். சூடான எண்ணெயில் பொன்னிறமாக சுட்டு வரும் வடைகளின் மனம் ஊரையே நிரப்பியது. அந்த நேரம் மேலே மரக்கிளையில் அமர்ந்திருந்த ஒரு காக்கா இந்த வடைகளை கவனித்தது. பாட்டி கவனிக்காத நேரம் பார்த்து சடார் என்று ஒரு வடையை தூக்கிக் கொண்டு வானத்தில் பறந்தது. ஒரு மரக்கிளையில் அமர்ந்து இப்போ நிம்மதியாக சாப்பிடலாம் என்று காக்கா நினைத்தது. அதை பார்த்த ஒரு நரி அந்த வடை எனக்கே கிடைக்கணும் என்று ஆசைப்பட்டது. நரி மிகவும் தந்திரமானது. அது மென்மையாக குரல் கொடுத்து, காக்கா அண்ணே, உங்கள் குரல் ரொம்ப இனிமையானது, ஒரு பாட்டு பாடுங்களே என்று புகழ்ந்தது. புகழ்ச்சியில் மயங்கிய காக்கா பெருமையுடன் வாயை திறந்து கா கா என்று கத்தியது. அவ்வளவுதான். காக்கா வாயை திறந்ததும் வடையும் கீழே விழுந்தது. நரி லாவகமாக அதை கவ்விக்கொண்டு வேகமாக ஓடிவிட்டது. வடையை இழந்த காக்கா மிகவும் வருத்தப்பட்டு மரக்கிளையில் சும்மா அமர்ந்தது. நீதி: யாராவது நம்மை அளவுக்கு அதிகமாக புகழ்ந்தால் உடனே நம்பி ஏமாந்து விடக்கூடாது.